ஹலோ வெல்கம் பேக் டு அசின் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, எப்போவும் மேக்கப் இல்லை ஒரு பிரைடல் vlog அப்படி பார்ப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ, அதாவது குக்கிங் இல்லை பேக்கிங் வீடியோ பார்க்க போறீங்க. ஸோ திடீர்னு எனக்கு வந்து ப்ரௌனி சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. ஸோ வெளில போய் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை, எனக்கு உடம்பும் சரியில்லை. ஸோ வீட்லேயே ஏன் பண்ணக்கூடாது, எனக்கு அதுக்கான பொருள் இருக்குது. எங்கள் மாமா ஒரு நாள் இந்த கொக்கோ பவுடர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால அந்த பவுடர் இருக்குது, ஏன் அதை வச்சு நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு மற்ற பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ வெனிலா எசன்ஸு, லைக் மைதா மாவு எல்லாமே, சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படி பண்ணுறது என்னென்ன ஸ்டெப்புன்னு சொல்கிறேன். பட் வந்து இது நாங்கள் ஒரு 2 பேருக்கு தான் பண்ணுற மாதிரி காட்ட போகிறேன். அண்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நானும் பண்ணதில்லை, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஒரு ஒரு 20க்கும் மேலே நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ்டான குக்கிங்கில் இருக்கவங்க இது வீடியோ பார்த்து பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கல் மாதிரி வரப்போதா இல்லை பூ மாதிரி வரப்போதான்றதை லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ நல்லா வந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி டேர் மோட் இல்லாமன்னு பார்த்தீங்கன்னா இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து காட்டும். நான் இந்த இதை ப்ரெஸ் பண்ணிட்டேன்றதுனால உங்களுக்கு கரெக்டாக காட்டும். இப்போ நம்ம போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மெஷர் பண்ணி தான் போடணும், அதுக்காக தான். ஸோ அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 கிராம் சாக்லேட் வந்து போட போகிறேன். ஸோ அப்போ 50 கிராம் மைதா மாவு வந்து நமக்கு தேவை. அதனால் 50 கிராம் மைதா மாவு கரெக்டாக 52 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 52 கிராம் மைதா மாவு. ஸோ வந்து பட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 200 கிராம் பட்டர்ஸு. ஸோ இந்த பட்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் சாக்லேட் வந்து போட போகிறேன். ஸோ 100 கிராமுக்கு கணக்குப்படி 40 கிராம் பட்டர் போட்டாலே போதும். ஸோ நான் 40 கிராம் வர மாதிரி பட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ரேண்டமாக வெட்டியிருக்கேன். ஸோ வேணுன்னா எக்ஸ்ட்ரா கூட போடலாம். ஓகே, கரெக்டாக வந்திருக்கு. ஸோ கேட்பரியோட கொக்கோ பவுடர் வந்து எடுத்திருக்கேன் நான். இது விற்கிதா இல்லை இது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. எங்கள் மாமா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நாஸ்தி வேலை பார்க்குறது தான் என்னோட வேலையாகவே போச்சு. ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து இது வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெஷரிங் ஏன் அப்படின்னா, பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் மெஷரிங் தான் இம்பார்ட்டன்ட்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி மெஷரிங் இது வச்சு நான் மெஷர் பண்ணி போடுறேன். ஸோ அப்போ தான் எல்லாமே கரெக்டாக வரும்னு. ஸோ நான் வந்து ஒரு 20 கிராம் வர அளவுக்கு வந்து கொக்கோ பவுடரை எடுத்திருக்கேன். நான் டைரி மில்க் வந்து எடுத்திருக்கேன். கேட்பரி டைரி மில்க் சாக்லேட். இதுக்கு என்ன போடணும்னு ஆக்சுவலாக எனக்கு தெரில. பட் நான் வந்து பார்த்தேன், மற்றவங்க வந்து ஒரு விதமான இது போட்டிருந்தாங்க, சாக்லேட், டார்க் சாக்லேட்டு. நான் பார்த்தேன், அது அங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எது இருந்ததோ அதை வந்து வாங்கிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். இப்போ வந்து சாக்லேட்டை வந்து நான் இப்படி சாப் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கிங் சோடா வேணும். பேக்கிங் சோடா வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டாலே போதும். யூஸ்வலி நான் இந்த மாதிரி பேக்கிங் சோடா அந்த மாதிரி பேக்கிங் பவுடர் ஐட்டமே எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ். ஏன் வெனிலா எசன்ஸ் அப்படின்னா, நம்ம எக்கு போடுறோம், அந்த எக்கோட ஸ்மெல் வரக்கூடாது. நான் வந்து இந்த குவான்டிட்டிக்கு நான் எடுத்திருக்கேன்ல, 2 பேர் செய்கிறதுக்காக ஒரு எக் எடுத்திருக்கேன். 100 கிராம் வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து 1 ட்ராப் டு 2 ட்ராப்ஸ் போட்டாலே எனஃப். அண்ட் வந்து எவ்வளோ எடுத்தோம்? 100 கிராமா 50 கிராமா 50 கிராம்ஸ் ஆஃப் மைதா மாவு அண்ட் 20 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கோம். அண்ட் 50 கிராமா 40 கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வானலில் ஏதாவது ஒரு நான் வந்து இந்த பாத்திரம் இது மேலே வச்சா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோன்னா, பட்டரை போட்டு மெல்ட் பண்ணுறோம். பட்டரும் சாக்லேட்டும் போட்டு மெல்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் டபுள் பாயில் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மெல்ட் பண்ணோம். இதே வந்து உங்கள்கிட்ட ஓவன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வச்சு இது பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம், சாக்லேட் அண்ட் பட்டரை. ஸோ இப்போ நான் வந்து மெல்ட் பண்ணுறதை காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து அந்த பாத்திரத்தை மேலே வைக்கிறேன். ரொம்ப அப்படி டிப் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போது நான் வந்து எடுத்திருக்க 40 கிராம் பட்டர். ஸோ நான் வந்து ஒரு 40 கிராம் பட்டர் பண்ணியிருந்தோம்ல, எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பட்டர் போடுறேன். அது எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த டபுள் பாயில் மெத்தடுக்கு இது அழகாக மெல்ட் ஆகிடும். ஓவராக மெல்ட் ஆகி கொதிக்கக்கூடாது. ஸோ சிம்லேயே வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ 100 கிராம் சாக்லேட்டும் நான் போட்டுறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் விஸ்கர் வச்சு அழகாக விஸ்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஸ்கர் வச்சுக்கோங்க. பாத்திரம் நம்ம கையை சுடாது.
ஸோ அது மெல்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு அது மெல்ட் ஆகும். தண்ணி மட்டும் உள்ளே போயிடக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது அப்படியே மெல்ட் ஆகும். நம்ம கொஞ்ச நேரம் எதுவும் பண்ண வேணாம். அந்த பட்டர் மெல்ட் ஆகும்போது அதுவும் மெல்ட் ஆகும். நான் அதை காட்டுறேன். என்கிட்ட அந்த பிடி கிடையாது. அதனால எங்க அம்மா எனக்கு பயமாயிடுச்சு. ஸோ எங்க அம்மா வந்து எனக்காக இது விஸ்க் பண்றாங்க. இது வந்து இன்னும் நல்லா அழகா மெல்ட் ஆகணும். ஐ திங்க் டார்க் சாக்லேட் போடுறதுனால இன்னும் டார்க்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் டார்க் சாக்லேட் தான். நான் ஆக்சுவலி சாக்லேட்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன். ரொம்ப இல்லை, சுத்தமாவே சாப்பிட்ற பர்சன் கிடையாது. அதனால எனக்கு இதை பத்தி தெரியல. ஸோ இது இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும் லைட்டா. அப்படி மெல்ட் ஆனோன்னா நம்ம வந்து இதை எடுத்து வச்சுட்டு நம்ம எக்கு அதெல்லாமே விஸ்க் பண்ணி சுகர்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்ட் ஆகிடும். ஸோ சுகர் சொல்லவே இல்லை. ஸோ 100 கிராம் சுகர் வேணும். 100 கிராம் சாக்லேட். ஸோ 100 கிராம் சுகர். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, நான் அதை எடுத்துடுறேன். ஸோ ஒரு எக் எடுத்துக்கிறேன். இது ஸோ ஒரு எக்கு, ஒரு ஹோல் எக் எடுத்து உடச்சிட்டு இப்போ இந்த எக்கோட நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அரைக்கலன்ற பட்சத்தில் நம்ம இது பண்ணோம். ஸோ அந்த சாக்லேட் விஸ் பண்ணது தான், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் முட்டையோட போடுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து இது மெல்ட் ஆகிடும், நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் அரைச்சிட்டிங்க, சுகரை வந்து அரைச்சிட்டிங்க மிக்சியில் போட்டுன்னா பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா நுர வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம். ஸோ இது நல்லா கரையணும். கரைஞ்சாதான் நிறைய பேர் 2 எக் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஆள் பொறுத்து. நம்ம ஆள் கம்மி. ஆல்சோ எனக்கு இந்த முட்டை ஃப்ளேவரே பிடிக்காது. நான் முட்டை நார்மலாகவே சாப்பிட்ற ஆள் கிடையாது அவ்வளோவா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். அதனால தான் அது ரொம்ப அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதை மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து சும்மா கொஞ்சம் இவ்வளோ ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு வரும். அது அந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அந்த சுகரும் இதுவும் மிக்ஸ் ஆகிருக்கு. இதோட போட்டுருங்க. ஸோ இந்த வெனிலா எசன்ஸ் போடுறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு போடுறது தான். இன்கேஸ் நீங்கள் எக்கு போடாமல் செய்கிறீங்க அப்படின்னா வெனிலா எசன்ஸு அவசியம் கிடையாது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் அப்போ ஸ்மெல்லுக்கு மறைக்க எந்த ஒரு இதுவும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் அண்ட் பட்டர் வந்து நம்ம அந்த முட்டை அண்ட் சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா பவுடர் ஐட்டம்லாம் டக்குன்னு இந்த பாலாக பிடிச்சிரும். அதனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தெரியுதா, இந்த மாதிரி ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் இன்னும் எந்த தண்ணி மில்க் எதுவும் ஆட் பண்ணல. பவுடர்லாம் ஆட் பண்ணி மைதா மாவு கொக்கோ பவுடர்லாம் ஆட் பண்ணி நமக்கு பத்தாமல் போச்சு, ரொம்ப ட்ரையாக இருக்குன்ற பட்சத்தில் அப்போ லைட்டாக மில்க், ரா மில்க், பச்சை பால் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி காட்டுங்க. இப்படி எடுத்து இந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. இது கரெக்டு. இப்போ பவுடர்லாம் போட்டோன்னே இன்னும் திக் பேஸ்ட்டாகவே ஆகிடும். ஸோ இது வந்து பேக்கிங் சோடா 1/4 அந்த அளவுக்கு, 1/4 டீஸ்பூனு. ஸோ இதை இதில் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு மாவோட அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லை 2 மாவோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நான் ஷார்ட்ஸ் எடுத்தேன், அதுக்காக போட்டு வச்சுருந்தேன். பட் இதே இது தான். ஸோ இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன், வேணுன்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் 100 கிராம்ஸ் மைதா எடுத்தோம். 100 கிராம்ஸ் தானே எடுத்தோம், 50 கிராமா, சாரி இந்த இதுலேயே நான் குழம்புறேன். 50 கிராம் மைதா எடுத்திருக்கோம். இதில் பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணுறது ஒரே மெத்தடில் தான் இருக்கணும், லைக் இப்படி தான் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்பேச்சுலாவில் பண்ணாங்க. என்கிட்ட அந்த ஸ்பேச்சுலா இல்லை, அதனால் இது எனக்கு தெரியல. இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இப்படி தான் பண்ணாங்க, அதே மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் மெஸ்ஸி பண்ணுறேன், அவ்வளோதான். இதை வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எனக்கு ஐ திங்க் எங்கள் அம்மாவோட ஹெல்ப் இப்போ தேவைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எங்கள் அம்மா கேட்டாங்க, நீ 2 பேருக்கு பண்ணுறியா இல்லை நிறைய பேருக்கு பண்ணுறியான்னு. ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாதிரி தெரியுது. பட் இட்ஸ் ஓகே, பேக் பண்ணால் தானே தெரியும் எவ்வளோ பேருக்கு அது வருதுன்ட்டு. ஏன்னா யூஸ்வலாக நான் வந்து எப்படின்னா எங்கள் அம்மாவாவது கேக் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து
சுத்தமாக கேக்கு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இந்த பர்த்டே அந்த மாதிரி நான் மட்டும்தான் அந்த கேக், அதுவும் அந்த ஒரு பீஸ், அதுக்கு மீறி எனக்கு போகாது. ஐஸ்கிரீம் மட்டும் ஆல் டைம் ஃபேவரட். அண்ட் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் எப்போவுமே ஒரு ஷாப் போகிறேன், எங்கேயா போகிறேன் அப்படின்னா நான் ப்ரௌனி சாப்பிட்றேன்னா கூட ஐஸ்கிரீம் இருக்கணும், வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது இது மேலே வச்சு சாப்பிட்டா தான் அந்த பைட் தான் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், அந்த இது காட்டுங்க எடுத்து. ஸோ இந்த மாதிரி திக்காக இருக்கணும், அப்போ தான் பேக்கிங்கில் அது கரெக்டாக வரும். இந்த நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவே போதும். சாக்லேட் நான் கொஞ்சம் அங்கே எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள், நான் கொட்டலை. இதுவே போதுமானது. ஏன்னா ஸ்மெல்லே நமக்கு வந்து கொஞ்சம் ஓவர் சாக்லேட் ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது. ஸோ பேக் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஓகே, நாங்கள் ஷார்ட்ஸுக்கும் கொஞ்சம் கிளிப் எடுக்கிறேன்றதுனால இதுவாகுது. கொட்டுங்க கொட்டுங்க ஐஷோ. எங்கள் அம்மாவே என்னை வந்து இன்னும் கத்தாமல் இருக்காங்கன்றதே பெரிய விஷயம். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறது பிடிக்காது. ஸோ பேசிக்காக அதனால தான் இந்த குக்கிங் எதுவுமே வீட்டில் நான் வந்து அவ்வளோவா பண்ண மாட்டேன். அவங்க தான் பார்த்துக்குது. பார்த்தீங்களா என்ன மெஸ்ஸின், நாங்கள் யார் மெஸ்ஸின்னு பாருங்கள், கீழே கொட்டுறதை பாருங்கள் யாருன்னு. ஸோ இதில் நான் எந்த டாப்பிங்ஸும் ஆட் பண்ணல, பிகாஸ் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வெறும் இது மட்டும்தான். உங்களுக்கு வேணால் வால்நட்டு இல்லை கேஷ்யூ, அது இல்லைன்னா ஆல்மண்ட், அதாவது முந்திரி பாதாம், வால்நட்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை இப்படி தட்டினேன், இப்படி ஒரு 2 வாட்டி தட்டினோன்னே அது அப்படியே ஈவனாக ஆகிடும். என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாததுனால, அதாவது அதை வாங்க மறந்துட்டேன். சரி திருப்பி வேறு அவ்வளோ தூரம் போகணுமேன்னு சொல்லிட்டு A4 ஷீட் சைஸில் இருக்க பேப்பரே ரவுண்டாக வெட்டி பட்டர் நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே பாருங்கள், இங்கே காட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குக்கர் எடுத்து அதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் இப்படி. ஸோ இப்போது இதில் வந்து நம்ம அந்த நம்ம பாத்திரம் வச்சுருக்கோம்ல, அதை வந்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. சுட்டுச்சா? எந்த ஒரு உப்பு எதுவும் போடல. இப்போ எப்படி வச்சாச்சு, தண்ணி உப்பு எதுவும் போடல. ஸோ இப்படியே இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ வச்சதுக்கு அப்புறமா நம்ம மேலே ஒரு ஃப்ளாட் தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டு பார்க்க போகிறேன். ஸோ 15 நிமிஷத்தில் அது செட் ஆகுதான்னு, ஸோ செட் ஆயிடுச்சான்ட்டு பார்ப்போம். ஸோ இதை வச்சு அந்த கல் எடுங்க. ஸோ இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு காற்று போகாத மாதிரி, அந்த ப்ரெஷர் போகாத மாதிரி வெயிட்டாக ஒரு கல் வச்சுக்கலாம். தட்டே சுடுது. ஸோ இப்போ வந்து இது வந்து சிம்மில் இருக்குது. எதில் வைக்க, ஃபுல்லில் வைக்கணுமா மீடியமில் வைக்கணுமா? சிம்லேயே, எங்களுக்கு தெரில. ஸோ சிம்லேயே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வைக்க போகிறேன். பாருங்கள், லோ ஃப்ளேம். ஸோ இதிலே வச்சு விட்டு பார்க்க போகிறேன். இவ்வளோ பண்ணிட்டோம், இதெல்லாம் பயமாக இல்லை. இது வந்து எப்படி வரப்போகுதுன்றது தான் இப்போ பெரிய பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இது என்ன ஃப்ளேமில் வைக்கணும்னு தெரில. நான் யூடியூப்பில் திருப்பி ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன ஃப்ளேமில் வைக்கணும்னு வந்து வச்சுட்டு இது பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டு பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் குச்சி வச்சு குத்தி பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இதோட நிலமைய. இந்த மாதிரி ஓரம்லாம் ஒட்டிக்கிச்சு. ஐ திங்க் எதனாலன்னு தெரில, ஓவராக நான் பேக்கிங் சோடா போட்டேன் நான். பட் நல்லா பூ போல், நான் ஒரு பேருக்கு தான் பூன்னேன், அதே மாதிரி வந்துச்சு. இதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். முதல்ல இதை நான் திருப்பி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி அந்த கார்னர்ஸ்லாம் கத்தி வச்சு இது பண்ணிட்டு இப்படி ஒரு தட்டுங்க. சூடாக இருக்குது, அதனால் நான் இது துணி வச்சு பண்ணிட்டு வருதான்னு பார்ப்போம். வரல, பார்ப்போம். எப்படியோ கவுத்துட்டேன், ஆனாலும் அது உதிரியாக வந்திருக்குன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் செம பூ மாதிரி இருக்குங்க பாருங்கள், கார்னரு எவ்வளோ பூவாக வந்திருக்குது. சாக்லேட் கேக் மாதிரி வருது, நல்ல வாசனை. ப்ரௌனி வாசனை மாதிரி இல்லை ஆக்சுவலி. பாருங்கள், அதுதான் இது வந்து இப்படி உடஞ்சிருச்சு. மற்றபடி ஓகே. இன்னொன்று நாங்கள் நிறைய சாப்பிட மாட்டோன்றதுனால நல்லாயிருக்கு. இதை நான் இப்படி பிச்சு எடுத்து காட்டுறேன். சுடுது பாருங்க, எவ்வளோ அப்படி சாஃப்டாக மெத்துன்னு வந்திருக்கு, நல்லா இருக்கு. இது ஐஸ்கிரீமோட வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எங்கள் அம்மா சாப்பிட்டு பார்க்குறாங்க, நான் ட்ரை பண்ணல. பலியாடு அவங்க தான். நிஜமாவா? சூப்பர். ஸோ வந்து ஃபஜ்ஜியாக இருக்கணும்னு, பட் என்னன்னா லேயர் கம்மி, நம்ம யூஸ் பண்ண நம்ம எடுத்த குவான்டிட்டி கம்மி. ஐ திங்க் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் அது திக்காக வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் குவான்டிட்டி வந்து நான் கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா இதையே இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் மிச்சம் வச்சாதான் வச்சுருவோம். அந்த அளவுக்கு வந்து இவ்வளோதான் சாப்பிட்ற ஆள். பட் இதை சாப்பிடுவேன். அண்ட் ஐஸ்கிரீம் வச்சு உங்களுக்கு அந்த டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி இருக்குங்க, சாப்பிட்டீங்களே நீங்கள்? சூப்பராக. ஸோ இது வந்து நாங்கள் கொஞ்சம் இந்த
உடஞ்சிச்சுல அதை வந்து அப்படியே அழுத்திட்டு இப்போ மேலே லைட்டாக கொக்கோ பவுட்ரு தூவி விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பட்டி டிங்கரிங் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது பார்த்தீங்களா, அதனால நம்ம வந்து இப்படி தூவி விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ கிரேட் ஐடியா. ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஜில்லுன்னு சாப்பிட பிடிக்கும்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்க. ஏன்னா இது சூடாக இருக்குது. இப்போ சாப்பிட்டா நமக்கு பிடிக்காது. சூடாக சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சாப்பிட்லாம். பட் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா ஐஸ் வச்சு நான் சாப்பிட்டுக்கேன். ஆக்சுவலி அருமையான ப்ரௌனி நான் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஹீட் இருக்குதான், கத்தி எடுத்துகிட்டு வரல, அதனால நான் இதில் காட்டுறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அது கெட்டி ஆனது பாருங்கள். இப்போ இதில் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டோன்னா அதுதான் பெஸ்ட், தி பெஸ்ட். ஸோ ஐஸ்கிரீம் அப்படியே இது மேலே வச்சு இதோட ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அப்படிதான். கொஞ்சோண்டு கேக்கு, நிறைய ஐஸ்கிரீம். எனக்கு இப்படிதான் பிடிக்கும். ஆக்சுவலி 2 வாட்டி சாப்பிட்டேன். ஷார்ட்ஸ் இருக்கு, சத்தியமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நானே வந்து ஒரு செஃப்பான ஃபீலும். ஆனால் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், ஹோம் பேக்கர்ஸ்க்குலாம் முக்கியமாக ஒன்று சொல்லணும். உங்களுக்குலாம் பெரிய ரெஸ்பெக்ட் எனக்கு வந்துச்சு உங்கள் மேலே. ஏன்னா ஒரு சின்ன குவான்டிட்டி எங்கள் 2 பேர் செய்வே எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. பட் நீங்கள் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வித்தவுட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓவன்லாம் இல்லாமல் செய்யும் போது கண்டிப்பாக இன்னும் கஷ்டமாக இருக்கும். பெரிய பாராட்டு சொல்லணும் நிஜமாவே. அண்ட் இதுவும் நல்லா இருந்திருக்கு. நீங்கள் யாராவது வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதே ரேஷியோ போடுங்க, நான் போட்டதே அதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து நான் குக்கரில் வந்து 15 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன்ல, நான் 15 மினிட்ஸில் எடுத்து பார்க்கும்போது அது நல்லா வரல, அதே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் விட்டேன். ஸோ டோட்டலாக 25 மினிட்ஸ் விடும்போது கரெக்டாக இந்த மாதிரி வந்திருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பாய்.